ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன்னா மாவு சலிக்கிறது தான். இந்த மாவு சலிக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் வித் கேப்போடு இருக்குது. இதில் மாவு மட்டும் இல்லை, டல்கோனா காஃபி செய்கிறதுக்காண்டி அந்த டிசைன் போடுவோம். அந்த காஃபி பவுடரை போட்டு சலிக்கிறதுக்காண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி செய்யும்போது பெரிய மாவு சல்லடை வச்சு நல்லா ஈஸியாக மாவு சலிச்சிடலாம். பட் லைட்டாக தூவிட்டு சப்பாத்தி செய்கிறதுக்காண்டி பெரிய சல்லடை வச்சு சலிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெரிய சல்லடை வச்சு சலிக்கும் போது கிளாஸில் மாவு போட்டு இந்த மாதிரி சலிச்சா ஈஸியாக சலிச்சிடலாம். அண்டு காற்றுலையும் பறக்காமல் இருக்கும். சரின்னு அம்மாவும் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாவு சலிக்கிறத வச்சு சலிச்சுட்டு அம்மாவும் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சப்பாத்தி ரோட்டி செய்கிறதுக்காண்டியே நான் இந்த ரோட்டி மேட்டை வாங்கியிருந்தேன். இதில் ரோட்டி சப்பாத்தி மட்டும் இல்லாமல் பீட்சா கூட செய்யலாம், கரெக்ட் ஷேப்பில் வர மாதிரி. எங்கள் வீட்டில் சப்பாத்தி ஸ்கொயர் ஷேப்பில் தான் போடுவோம். அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பூரி மாதிரி சப்பாத்தியும் புஃப்னு வரும். சப்பாத்திக்கு மாவு கலக்கும் போது வெறும் தண்ணியை கலக்காமல் சுடு தண்ணியை ஊற்றி கலக்குனா நம்ம சப்பாத்தி செய்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்ம சப்பாத்தி சாப்பிடும் போது ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.